இந்த வீடியோவில் நம்ம எஸ்பிஓவில் என்ன பிளான் வரப்போகுது, ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆக போகும், நம்மளுக்கு ரீஃபண்ட் எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட இன்ட்ரடக்ஷன், வெற்றிக்கான பாதை. மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா? டிஸ்க்ளைமர்: இந்த சேனல் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களே, எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்பிஓவில் இருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, எப்போ எஸ்பிஓவில் அப்டேட் வரும், சரிங்களா, நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், நம்ம எந்த மாதிரியான ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா, எஸ்பிஓ எப்போ வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 200 டேஸ்க்கு பக்கம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பிஓ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்துடைய கொஷின்ஸும் இருக்கும். நிறையா பேர் எனக்கு ரீஃபண்டே வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெயில் பண்ணிட்டீங்க. இன்னும் சில பேர் 1 லட்சம் பேர் பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இன்னும் போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? ஸோ எஸ்பிஓ எப்போ வரும், ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க, இந்த வீக் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது. பட் இன்றைக்கி 2 டேஸ் ஆயிடுச்சு. 2 டேஸ் ஆயுமே இது வரைக்கும் எந்த தகவலும் வரல அப்படிங்கிறது நிறையா குரூப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் நடக்குது எஸ்பிஓவில் அப்படிங்கிறது நிறையாத்துடைய கொஷின்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் வருமா அப்படிங்கிற கொஷின் இன்னும் சில பேர் இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண விருப்பமே இல்லை, பட் ஆனால் எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு கேட்டாச்சு. பட் ரீஃபண்டு கூட இன்னும் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன தான் நடக்குது எஸ்பிஓவில் அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு இன்னும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆதங்கத்தில் தெரியுது. அதே மாதிரி எஸ்பிஓ நியூ பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸும் வந்திருந்தது. ஸோ ஆல்ரெடி பழைய பிளான் இருந்தது, ப்ரீமியம் பிளான், பேசிக் பிளான்லாம் இருந்தது. நம்ம சில அமௌண்ட்டை பே பண்ணி 2000 ஆர் 6500 பே பண்ணி அந்த பிளானில் ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போ ஜாயின் பண்ணி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரேக் வந்துருச்சு, நம்ம ஒர்க் பண்ணவே இல்லை. பட் புதுசாக அப்போ மறுபடியும் பிளான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பழைய பிளான் என்ன ஆக போகுது, நான் சில பேர்த்த ஆட் பண்ணியிருந்தேன், போனஸ் எனக்கு கிடைக்குமா, அவங்கள அவங்க ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு எப்போ போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கொஷின்ஸும் உங்கள் மைண்டில் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னும் உள்ளே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுடைய மனசில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் எப்போ தான் வரும், நான் போட்ட காசாவது எடுக்கிறேன், ஓகேங்களா, அப்படிங்கிற சில விதத்துடைய கொஷின்ஸ் இருக்கும். வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் வித்ட்ரா மாற்றுறது, சரிங்களா, நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்க காசாவது கிடைக்குமா அப்படிங்கிறது இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லா தகவலுக்குமே நம்ம நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? நம்மளுடைய அமௌண்ட்டு 1 ரூபியாக இருந்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒன்று விஷயம். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதில் நான் எல்லாமே கொஸ்டின்ஸாக மட்டும்தான் நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ அதற்கான பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுடைய பதில்களை நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.